ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான தமிழ் பாட்டுல இன்னைக்கு நவீன மருத்துவம் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த செல்லுலார் ரீஜெனரேஷன், அதாவது செல்களின் மீளுருவாக்கம் பற்றியும் மனித உடலோட பயோமெக்கானிக்ஸ் பற்றியும் ஒரு துல்லியமான வரைபடம் இருக்குன்னா சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னா நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வேணும், எம்ஆர்ஐ வேணும், எக்ஸ்ரே வேணும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வேணும். இதெல்லாம் இல்லாம வெறும் நாடி துடிப்பையும் மூச்சு காற்றையும் மட்டுமே வச்சுக்கிட்டு மனித உடற்கூறியலோட அந்த நுட்பமான ரகசியங்களை சித்தர்கள் பாடல்களா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம தேடலோட மைய புள்ளி. இந்த ஆழ்ந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க பல நேரங்கள்ல நம்ம முன்னோர்கள் முட்டாள் இல்லைங்கிற வாக்கியத்தை கடந்திருப்பீங்க. கண்டிப்பா. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை? இன்னைக்கு நாம திருமந்திரத்தோட 9ஆம் தந்திரத்துல இருக்கிற அண்டம் குரல் அப்படிங்கிற ஒரு பகுதியைத்தான் அலச போறோம். சரி. இத பொதுவா ஒரு ஆன்மீக இலக்கியம்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த தூய்மையான அறிவியலை ஒரு அனாட்டமி கிளாஸ் மாதிரி நம்ம பிரிச்சு மேய போறோம். எக்ஸாக்ட்லி. குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு மருத்துவ உலகத்துல ரொம்ப பிரபலமா பேசப்படுற பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இருக்குல்ல? ஆமா, இடுப்பு தல தசைகள். அதேதான். அந்த இடுப்பு தல தசைகளோட இயக்கத்துக்கும் சித்தர்கள் சொல்ற காயகல்பம் அப்படிங்கிற தத்துவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். அந்த பாடலோட ஒரு குறிப்பிட்ட வரியை நான் இப்ப படிக்கிறேன். பிண்டத்துள் உற்ற பிழைக்கடை வாசலை அண்டத்துள் உற்ற தடுத்தடை தேவிடின் ஆனா வண்டிச்சி கும்மும் மலர்குழல் மாதரார் கண்டிச்சி கும்மன் நட்காயமுமாமே. கேட்கவே ரொம்ப கம்பீரமா இருக்கு. இப்போ இத நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு மரபு வழி பொருள், இன்னொன்னு அறிவியல். சரி, முதல்ல மரபு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சித்தர்கள் மனித உடலை பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புக்கு 9 வாசல்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, 9 துவாரங்கள். கரெக்ட். அதுல மனிதனோட மிக முக்கியமான உயிர் சக்தி, அதாவது அந்த விந்து அல்லது நாதம் கீழ் நோக்கி வெளியேற ஒரு வாசல் இருக்கு இல்லையா, அதத்தான் அவங்க பிழைக்கடை வாசல் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்போ ஆற்றல் வீணாகிற ஒரு கடைவாசல் அல்லது எப்படி சொல்றது, கொல்லைப்புற வாசல் அப்படிங்கிற அர்த்தத்துல அதை சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. இந்த வாசல் வழியா நம்மளோட உயிராற்றல் வெளியேறுவதை தடுத்து அந்த ஆற்றலை அப்படியே உள்நோக்கி திருப்பி தலைக்கு, அதாவது அண்டத்திற்கு ஏத்துறதுதான் காயகல்பம். வாவ்! இப்படி செஞ்சா இந்த உடம்பு எந்த நோயும் அண்டாத, வயசாகாத நற்காயமா மாறும்னு மரபு சொல்லுது. நற்காயம்னா அழிவில்லாத தூய்மையான உடல். ஒரு நிமிஷம், இத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த ஒப்பீடு சரியா படுதான்னு பாருங்க. சொல்லுங்க. நம்ம உடம்ப 9 ஜன்னல்களும் கதவுகளும் இருக்கிற ஒரு வீடா கற்பனை பண்ணிப்போம். அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப விலைமதிப்பெற்ற ஒரு ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து வர்ற குளிர்ந்த காற்றுதான் நம்ம உயிராற்றல். ஆனா நம்மளுக்கே தெரியாம வீட்டின் கொல்லைப்புற கதவு திறந்தே இருக்கு. அந்த விலை உயர்ந்த குளிர்ந்த காற்று யாருக்கும் பயன்படாம வெளியே வீணாகிக்கிட்டே இருக்கு. ஆமா, வெளியே வீணாகுது. அதை தடுத்து நிறுத்துறதுதான் காயகல்பம். கரெக்டா? 100% கரெக்ட். ஆனா என் கேள்வி என்னன்னா, ஒரு வீட்ல கொல்லப்புற கதவை மூடுறது ரொம்ப சுலபம், போய் தாழ்பால் போட்டுடலாம். ஆனா மனித உடம்புல எந்த ஒரு மேஜிக்கும் இல்லாம இது நிஜத்துல எப்படி சாத்தியம்? அதான், ஒரு பயாலஜிக்கல் வாசலை எப்படி அடைக்க முடியும்? ஆமா, எப்படி முடியும்? இங்கேதான் நாம எல்லாரும் ரொம்ப விழிப்புடன் கவனிக்கணும். ஏன்னா இது ஏதோ மூச்சு அடக்கி மந்திர சொல்ற வித்தை கிடையாது. இது முழுக்க முழுக்க பயோ மெக்கானிக்ஸ். ஓ, அனாட்டமி பத்தி பேசுறீங்க? ஆமா. அந்த ஏசி காற்றை எப்படி தடுப்பதுங்கிற அறிவியல் இந்த மூல ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. யோகாசனங்கள்லயோ அல்லது தியான பயிற்சிகள்லயோ பலரும் ஆசனவாய சுருக்குவது பத்தி பேசுவாங்க. அதாவது அஸ்வினி முத்திரன்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். ஆனா திருமந்திரம் சொல்ற ரகசியம் அதை விட ரொம்ப நுட்பமானது. அது வெறும் ஆசனவாய சுருக்கிறது கிடையாது, அது ஒரு சங்கிலி தொடர் சுருக்கம். சங்கிலி தொடர் சுருக்கமா? கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இதோட அனாட்டமி எப்படி வேலை செய்யுது? அறிவியல் ரீதியா பார்த்தானா நம்மளோட இடுப்பு தள தசைகள், அதாவது அந்த பெல்விக் ஃப்ளோர் தசைகள் தனித்தனியா இயங்குறது கிடையாது. ஓ, எல்லாம் இணைஞ்சிருக்கா? ஆமா, அவை எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு பின்னப்பட்ட ஒரு தசை வலைப்பின்னல். நீங்க ஆசனவாய சுருக்கும் போது இயற்கையான உடலியக்க விதியின்படி உங்களோட அந்த பிழைக்கடை வாசல், அதாவது படைப்புறுப்பின் வாசலும் தானாவே உள்நோக்கி சுருங்குமா? எக்ஸாக்ட்லி. ஒன்றை சுருக்கும் போது அதோடு இணைக்கப்பட்டுள்ள மற்றொன்றும் ஆட்டோமேட்டிக்கா சுருங்கும். இத உங்களால தடுக்கவே முடியாது.
ஆஹா, இருங்க, அப்போ இது ஒரு கயிற்றுக்கட்டில் மாதிரி செயல்படுதா? கயிற்றுக்கட்டிலா? ஆமா, அதாவது 2 மரத்துக்கு நடுவுல கட்டி இருக்கிற ஒரு கயிற்றுக்கட்டலோட ஒரு முனைய புடிச்சு நாம இழுத்தா அந்த ஒட்டுமொத்த வலையும் ஒன்னா சேர்ந்து மேல எழும்புமே, அந்த மாதிரி ஒரு மெக்கானிசமா இது. மிகச்சரியான உதாரணம். இடுப்புத்தல தசைகள் உண்மையிலே ஒரு கயிற்றுக்கட்டல் மாதிரி தான் நம்மளோட உள்ளுறுப்புகளை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சூப்பா. இப்போ ஆசனவாயை சுருக்கும் போது அந்த ஒட்டுமொத்த வலைப்பின்னலும் மேல் நோக்கி இழுக்கப்படுது. இப்போ அடுத்த கட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. சரி. இப்படி எல்லா தசைகளும் ஒட்டுமொத்தமா உள்நோக்கி இழுக்கப்படும் போது வயிற்றுப்பகுதியில ஒரு பெரிய அழுத்த மாறுபாடு ஏற்படும். அதனால அங்க இயற்கையாவே ஒரு வெற்றிடம் உருவாகுது. வெற்றிடம்னா ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி ஒரு உறிஞ்சும் தன்மையா? ஆமா, இத ஃப்ளூயிட் சக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றிடம் உருவானதும் அந்த பிடைக்கடை வாசல் வழியா வெளியேற துடிக்கிற அந்த உயிலாற்றலை கீழ்நோக்கி போக விடாம ஒரு உறிஞ்சு குழாய் மாதிரி அப்படியே மேல் நோக்கி இழுக்குதா? கரெக்ட். புவியீர்ப்பு விசைக்கு எதிரா ஒரு நெகட்டிவ் பிரஷரை உருவாக்கி அந்த திரவம் மேல இழுக்கப்படுது. இதத்தான் திருமந்திரம் தடுத்தடைத்து அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கு. அடா, இது கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு பயாலஜிக்கல் சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இத கேட்கிற உங்களுக்கும் இந்த சந்தேகம் கண்டிப்பா வரலாம். சரி, வெற்றிடம் மூலமா அந்த படைப்பு சக்தி அல்லது அந்த திரவத்தை நம்ம உடம்புக்குள்ளே உறிஞ்சி இழுத்துட்டோம். ஆனா வெளியேற வேண்டிய ஒரு திரவம் உடம்புக்குள்ளேயே போய் தேனி நின்றா அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் அல்லது கெடுதலை ஏற்படுத்தாதா? உள்ள போன அந்த எனர்ஜி என்ன ஆகுது? இது ரொம்ப பிரில்லியண்டான கேள்வி. உண்மையிலேயே நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆனா நம்ம உடம்பு ஒரு அபாரமான மறுசுழற்சி இயந்திரம். ரீசைக்ளிங் மிஷின் மாதிரி. ஆமா. வீணாகாமல் தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த படைப்பு சக்தி உடலுக்குள்ள சும்மா தேங்கி நிக்காது. அது நேரடியாக நமது ரத்த ஓட்டத்துல மீண்டும் உறிஞ்சப்படும். ஓ. இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ அறிவியல்ல பாகோசைட்டோசிஸ் அல்லது ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்வாங்க. ரத்தத்துல உறிஞ்சப்படுமா? அது எப்படி நடக்கும்? அத உடம்பு எப்படி ஏத்துக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விந்து அல்லது நாதம் அப்படிங்கிறது சாதாரண தண்ணி கிடையாது. அதுல உடம்போட மிக உயர்ந்த தரமான புரோட்டீன்ஸ் இருக்கு. ஆமா, புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ்கள், அதிக அளவிலான ஜிங்க், ஃப்ரக்டோஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான எனர்ஜி சோர்ஸ் இருக்கு. ஒரு புதிய உயிரையே உருவாக்கக்கூடிய அத்தனை கூறுகளும் அதுல அடங்கி இருக்கு. உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு ஹை எனர்ஜி திரவம் வெளியேறாம உள்ளேயே இருக்கும்போது நம்ம உடம்போட நிணநீர் மண்டலம், அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம், அத பிரிச்சு உடைச்சு அதுல இருக்கிற சத்துக்களை அப்படியே ரத்தத்துல கலந்துடும். வாவ்! இது நடக்கும்போது உடல்ல உள்ள பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் உருவாகும். இதத்தான் செல்லுலார் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதனால உடம்புக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும்? செல்கள் புதுப்பிக்கப்படும் போது ஒருவரோட முகத்துல விவரிக்க முடியாத ஒரு தேஜஸ் உருவாகும். தோல்ல ஒரு பளபளப்பு, உடம்புல ஒரு அசாத்தியமான சுறுசுறுப்பு கிடைக்கும். நரம்புகள் முறுக்கேறும். ஓ, அதத்தான் அந்த பாட்டுல. ஆமா, திருமந்திரம் மாதரார் கண்டிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த பொலிவை பாக்குறவங்க எப்படி இவ்ளோ வசீகரமா இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுவாங்க. இதுதான் அந்த புகழ்பெற்ற நற்காயம். எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நாம பயன்படுத்துற ஒரு 2 வீலரோ அல்லது காரோ இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அதுல பயன்படுத்தப்படாத மிக உயர்ந்த தரமான ஒரு பிரீமியம் எரிபொருள் மிச்சம் இருக்கு. அந்த எரிபொருளை தேவையே இல்லாம சைலன்சர் வழியா ரோட்ல கொட்டுறதுக்கு பதிலா ஒரு பைப்பு போட்டு திரும்பவும் என்ஜினுக்கே அனுப்பிட்டா என்ன ஆகும்? வண்டியோட மைலேஜ் தாறுமாறா கூடும், என்ஜினோட சத்தம் ஸ்மூத் ஆகும், வண்டியும் பார்க்க புதுசு மாதிரி பளபளப்பா மாறும். இதையே உடம்புக்கு பண்ணா அதுதான் காயகல்பம். நான் சொல்ற லாஜிக் கரெக்டா? மிக துல்லியமான லாஜிக். உங்களோட அந்த பிரீமியம் பெட்ரோல் தான் நாதம் அல்லது விந்து. ஓஹோ. அத திரும்பவும் என்ஜினுக்கு, அதாவது ரத்த ஓட்டத்துக்கு திருப்புவதுதான் இந்த சங்கிலி தொடர் சுருக்கம். உயிராற்றலை வீணாக்காம அதை மறுசுழற்சி செய்வது வெறும் தத்துவமோ மாயமோ கிடையாது. அது பியூர் பயாலஜி. இதையெல்லாம் கேட்கும்போது நேரான உங்களுக்கு உடனே அட இது சூப்பரா இருக்கே, இதை நாமளும் செஞ்சு பார்த்து அந்த நற்காயம் தேஜஸை அடையலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்திருக்கும். எனக்கே வந்துருச்சு. அது சகஜம் தானே. ஆனா இதை எப்போ வேணாலும் யார் வேணாலும் செய்யலாமா?
மூலாதாரங்களை நான் படிச்சப்போ சித்தர்கள் இதுக்கு ரொம்ப கடுமையான சில நிபந்தனைகளையும் எச்சரிக்கைகளையும் கொடுத்திருக்கிறதா பார்த்தேன். அது என்ன? ஆமா, நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு மாபெரும் மருத்துவ ரகசியத்துக்கும் ஒரு பக்க விளைவு அல்லது வரைமுறை இருக்கும். அண்டம் குரல் பகுதியில சித்தர்கள் இந்த எச்சரிக்கைகளை ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? நேர்களே, இந்த பயிற்சி அசாத்தியமான பலன்களை தரும் ரகசியம்னாலும் இதை குறிப்பிட்ட சிலர் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. இத நாம இயந்திர தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இயந்திர தத்துவமா? மனித உடம்ப ஒரு மிஷினோட ஒப்பிடுறீங்களா? கிட்டத்தட்ட ஆமா. இயற்கை நம்மை படைச்சதோட அடிப்படை நோக்கமே அடுத்த தலைமுறையை உருவாக்குறது தான். கரெக்ட். அதாவது நம்மளோட பெற்றோர்கள் ஒரு இயந்திரம் போல செயல்பட்டு தான் நம்மை படைத்தார்கள். அதே போல நாமும் செயல்படணும்ங்கிறது இயற்கையோட விதி. இந்த விந்து சக்தியை வீணாக்காம பாதுகாத்து உடலின் ஆயுளை நீட்டிப்பது காயகல்பமா இருந்தாலும் இந்த பயிற்சியை, அதாவது உயிராற்றலை வெற்றிடம் மூலமா மேலேற்றும் பயிற்சிய புதுமண தம்பதிகள் செய்யக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. புதுமண தம்பதிகள் செய்யக்கூடாதா? ஏன்? அவங்க இளமையா இருக்காங்க. இத செஞ்சா இன்னும் பல வருஷம் ஆரோக்கியமா வாழலாமே. இளமையா இருக்கிறவங்க செய்யலாம். ஆனா குழந்தை பேற்றை எதிர்பார்ப்பவர்கள் இதை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த செயல்முறை இயற்கையோட படைப்பு தொழிலுக்கு நேரெதிரானது. ஓ, கிரியேஷனுக்கு எதிரானது. ஆமா, ஒரு குழந்தை உருவாகணும்னா இந்த ஆற்றல் உடம்பு விட்டு வெளியேறணும். அதை தடுத்து நிறுத்தி உள்நோக்கி இழுக்கிறது அந்த படைப்பு சுழற்சியே தடுத்துடும். ஆமா, லாஜிக் புரியுது. அதனால இல்லற வாழ்வின் தொடக்கத்துல இருப்பவர்கள் குழந்தை பேரே என்ற ஒரு விஷயம் முழுமை அடையும் வரை இதை செய்யக்கூடாது அப்படிங்கறது சித்தர்களோட மிக கடுமையான விதி. ஓகே, அது லாஜிக்கலா சரியாப்படுது. படைப்பு தொழிலுக்கு முரணா நம்ம போகக்கூடாது. சரி, வேறு யார் இது செய்யக்கூடாது? உடல் நிலை சரியில்லாதவர்கள், அதாவது கடுமையான காய்ச்சல், தீராத உடல் வலி அல்லது நோய்வாய்ப்பட்டு மிக அதிகமான பலவீனம் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை ஒருபோதும் செய்யவே கூடாது. அப்படியா? உடல் முழு ஆரோக்கியத்தோட எந்த நோயும் இல்லாம நல்ல பலத்தோட இருக்கும்போது மட்டுமே இத பழகணும். இருங்க, இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க, இந்த ஆற்றல் ரத்தத்துல உறிஞ்சப்பட்டா செல்லுலார் ரீஜெனரேஷன் நடக்கும், உடம்புக்கு வைட்டாலிட்டி கிடைக்கும்னு. ஆமா, சொன்னேன். அப்படி என்றால் உடம்பு சரியில்லாதவங்க, பலவீனமா இருக்கிறவங்க தானே இதை கண்டிப்பா செய்யணும். அவங்க இதை பண்ணா அந்த ஆற்றல் ரத்தத்துல கலந்து அவங்களோட நோயெல்லாம் சீக்கிரம் குணமாகி அவங்க வேகமா மீண்டு வர வாய்ப்பு இருக்கே. அப்புறம் ஏன் அவங்கள செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க? நீங்க கேக்குற லாஜிக் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஆனா இத நாம உடலியல் இயந்திரவியலோட, அதாவது பயோமெக்கானிக்ஸோட சேர்த்து பார்க்கணும். நீங்க முன்னாடி ஒரு கார் என்ஜின் உதாரணம் சொன்னீங்க இல்லையா? ஆமா, பிரீமியம் பெட்ரோல். அதையே எடுத்துப்போம். ஒரு என்ஜின் ஏற்கனவே பழுதாகி புகை விட்டுக்கிட்டு திக்கி திணறி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த என்ஜினுக்கு ஒரு அதீத அழுத்தத்தை கொடுத்து ஒரு பிரீமியம் எரிபொருளை ஒரு டர்போ மூலம் கட்டாயப்படுத்தி உள்ள செலுத்தினா என்ன ஆகும்? அட, வண்டி சீறி பாயாது, என்ஜின் வெடிச்சிடும். எக்ஸாக்ட்லி. அது போலதான் நம்ம உடம்பும். நம்ம முன்பே பார்த்தோம், இது ஒரு வெற்றிடம் மற்றும் உறிஞ்சும் தொழில்நுட்பம் அப்படின்னு. உடம்புக்குள்ள ஒரு வெற்றிடமை உருவாக்கி ஒரு திரவத்தை ஈர்ப்பு விசைக்கு எதிரா மேல் நோக்கி இழுக்கணும்னா ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். ஆமா, அதுக்கு நம்ம உடம்போட நரம்பு மண்டலமும் தசை மண்டலமும் மிக அதீத அளவு ஆற்றலையும் அழுத்தத்தையும் செலவிடணும். உடம்பு ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு பழுதாகி இருக்கும்போது அதுக்கு இந்த நெகட்டிவ் பிரஷரை தாங்குற அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோ அடிப்படை வலுவோ இருக்காது. ஓஹோ, புரியுது. அந்த நேரத்துல இப்படிப்பட்ட அதீத அழுத்தமான பயிற்சியை கொடுத்தால் நரம்பு மண்டலம் ஷாக் ஆகி முழுமையா பாதிக்கப்படும். அதனாலதான் உடம்புக்கு அடிப்படை ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே இந்த சுருக்க பயிற்சியை செய்யணும்னு சித்தர்கள் ரொம்ப கராரா எச்சரிக்கிறாங்க. அப்பப்பா, என்ன ஒரு ஆழமான விளக்கம். ஒரு சாதாரண பாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய உடற்கூறியல், இயற்பியல் மற்றும் நரம்பியல் விதிகள் ஒழிஞ்சிருக்கிறது நினைச்சா எனக்கே புல்லரிக்குது. நேர்களுக்காக இதை நாம ரொம்ப சுருக்கமா ஆனா அழுத்தமா தொகுத்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். கண்ணப்பா, திருமந்திரத்தோட இந்த அண்டம் குரல் பகுதி வெறுமனே ஏதோ ஒரு நீண்ட ஆயுளுக்கான வழிபாட்டு முறையோ அல்லது தத்துவமோ கிடையாது. இது மனித இடுப்புத்தள தசைகள் எப்படி ஒன்றோடொன்று இணைந்த ஒரு சங்கிலி தொடர் சுருக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற அனாட்டமி. கரெக்ட். அந்த சுருக்கம் உருவாக்கும் வெற்றிடம் மனிதனோட மிக முக்கியமான ஆற்றலை வீணாகாமல் தடுத்து அதை மீண்டும் ரத்தத்துல உறிஞ்சு செய்து செல்களை புதுப்பிக்குது. இதுதான் காயகல்பம் அல்லது நற்காயம். ஆனா இத சரியான உடல் தகுதியோடும் சரியான வாழ்க்கை சூழலும் மட்டுமே செய்யணுங்கிறது தான் இதோட உச்சக்கட்ட நிபந்தனை. ரொம்ப அருமையா சயின்டிபிக்கா இதை நீங்க விளக்கிட்டீங்க. நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல நாம எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா?
நவீன மருத்துவம் ஒவ்வொரு செல்லையும் பார்க்க கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கருவிகளை பயன்படுத்துது. ஆமா. ஆனா இத கேட்டுட்டு உங்களை நோக்கி நான் இப்போ ஒரு ஆழமான கேள்வியை வைக்க விரும்புறேன். இத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஸ்கேனிங் கருவிகளோ மைக்ரோஸ்கோப்புகளோ லேப் டெஸ்டுகளே இல்லாத ஒரு பழங்காலத்துல சித்தர்களால எப்படி இடுப்புத்தள தசைகளோட இந்த சங்கிலி தொடர் சுருக்கத்தையும் ஒரு வெற்றிடம் உருவாக்கும் உறிஞ்சும் தன்மையையும் இவ்வளவு துல்லியமாக கணிக்க முடிந்தது? அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். ஆமா, அப்படி உறிஞ்சப்படுற திரவம் ரத்தத்துல கலந்து எப்படி செல்லுலார் ரீஜெனரேஷனை உருவாக்குதுங்கிறத அச்சு பிசகாம எப்படி அவங்களால பாடலா எழுத முடிஞ்சது? அப்படியானால் இன்னைக்கு நாம இது வெறும் பழங்கால கவிதை அப்படின்னும் இது ஏதோ மதச்சடங்கு அப்படின்னும் ரொம்ப மேலோட்டமாக கடந்து போற வேறு எந்தெந்த இலக்கியங்களுக்குள்ள இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கலாம். ஆமா, இன்னமும் நவீன அறிவியல் கண்டுபிடிக்க காத்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ மாபெரும் காயகல்ப ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கிறதோ, அந்த ரகசியங்கள் ஒருவேளை உங்க வீட்டு அலமாரியில ரொம்ப வருஷமா தூசு பிடிஞ்சு கிடக்கிற ஒரு பழைய புத்தகத்துல கூட இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். அத நீங்களே தேடத் தொடங்குங்க. அந்த தேடல் உங்களுக்கான புதிய கதவுகளை திறக்கலாம். செறிவான இந்த உரையாடலை நாம இதோட நிறைவு செய்வோம்.